கேட்டார், ஒரு சாமி வந்து கேட்டார்ல, அந்த ராஜாவுக்கு வந்து சாமி வந்து அசிரியர் வாக்கா வந்து சொன்னார், இந்த மாதிரி குலபூஷண பாண்டியா, நீ வந்து வேதங்களை வந்து நீ வந்து தவிர்த்திட்ட, அதனால உன்னை திருத்தத்துக்காக ஊரை நான் இதை மாதிரி பசி பட்டினி ஆக்கி பஞ்சமாக்கி வைக்கன்னு சொல்லிட்டு சாமி அது என்ன பண்ண சொன்னதோட விடாம கோயில்ல எங்க மதுரையில உளவாக்கிழின்னு ஒரு மூட்டை ஒண்ணு சாமி ராஜா கையில கொடுத்தாரு. உளவாக்கிழினா என்ன பேரு, நான் உங்களுக்கு எதோ இங்க பிரதோஷத்துல பேசிருக்கேன்னு. உளவாக்கிழினா என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுக்க எடுக்க அந்த மூட்டையில இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு அதுல 10,000 ரூபாய் வந்து நாளை காலையில அது திருப்பி 10,000 ரூபாய் இருக்கும். அது பேர் தான் உளவாக்கிழின்னு பேரு. அதை கொடுத்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, அந்த சாமி கொடுத்தத தலையில எடுத்து வச்சுக்கிட்டு போய் ஊருக்கு ஊரா வச்சுட்டு போய் மதுரையில இருந்து ராஜாவோட அரண்மனை வரைக்கும் போயிட்டு சிம்மாசனத்துல வச்சானா. சாமி கொடுத்தது அந்த உளவாக்கிழி மூட்டை எடுத்துன்னு போய் ராஜா, யாரு ராஜா பேர் என்ன, குலபூஷண பாண்டியன் என்ற ராஜா சாமி கை வந்து கொடுத்தது சொல்லிட்டு அந்த உளவாக்கிழில இருந்து தினந்தோறும் எடுத்து பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவனோட குற்றம் பத்தி ஊருக்குள்ள சொன்னானா. இந்த மாதிரி நான் வேதம் பாடாம வேதியரை மதிக்காம இருந்ததால எனக்கு சுவாமி இந்த விதமான தண்டனை கொடுக்கும் போது நீங்களும் வேதம் பாடணும், வேதத்தை போற்றணும், சாமியோட வேதத்தை எவன் சொல்றானோ அவனை நீங்க வேதியரை பார்க்கணும், நீங்க யாரும் அவமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து போனவங்க எல்லாம் திருப்பி வந்து அந்த ஊரை செழிப்பா ஆக்கணும். இது ஒரு கதை. இப்போ இன்னொரு கதை சொன்ன இல்லையா, திருப்பூவனம்னு ஒரு ஊர் இருந்தது. அங்க உங்களை போல சிவனடியார்கள்லாம் வந்து நிறைய பேர் சாமிக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பாடெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அத போல இருக்கும்போது பொன்னணையாள்னு ஒரு பெண் அங்க இருந்தா. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, தேவதாசின்னு சொன்ன. தேவாசிரியர் மண்டபம்னு ஒண்ணு கோயில்ல எல்லாத்துலயும் அந்த காலத்துல இருந்தது. என்னன்னு பேரு, தேவாசிரியர் மண்டபம். அந்த மண்டபத்துல பெண்கள் வந்து சாமிக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சேவை செஞ்சுட்டு அந்த கோயிலே தங்கி இருப்பாங்களாம். இப்பெல்லாம் போங்க வந்து கதை சாத்திடுறாங்க இல்லையா, அப்ப அப்படி கிடையாது. எல்லாரும் கோயிலே சேவை செஞ்சுட்டு கோயிலே தங்கி இருப்பாங்க. ஏன்னா தூங்குறது கொஞ்ச நேரம் தான். 3 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கதை அப்பெல்லாம் திறந்துருவாங்க, விடிய காலையில 3 மணிக்கு. அப்போ அவங்க 3க்கு கோயில வந்து சாமிக்கு திறக்கிறாங்கன்னா இவங்க 2 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு எல்லா வேலையும் சாமிக்கு பூவெல்லாம் கட்டி கொடுத்து பண்ண வேண்டியது. இந்த பொன்னணையாள் என்ற பெண் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு மட்டுமே பாடி சிவபெருமானுக்கு மட்டுமே ஆடக்கூடியவள் பெண் அணையாள். பொன் அணையாள்னா பொண்ணை போல மேனி இப்ப வந்தவளாம், தூய்மையான மேனி கொண்டவன், சாமியே கெதின்னு இருந்தவளாம். சிவபெருமானே எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் சாட்சியிலே வாழ்ந்துட்டு வந்த பெண். இவளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில்ல செலவு பண்ண நேரத்துக்கு போக மீதி இவளோட வீட்டுக்கு போய் சிவனடியார்களுக்கு விருந்து படைத்தல். எந்தெந்த சிவனடியாரெல்லாம் வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இவளோட தோழியோட சேர்ந்து வீட்டுல கூப்பிட்டு விருந்து வைக்கிறது, எல்லாருக்கும் தினந்தோறும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. இதுதான் அவளோட வேலையா இருந்தது. அந்த வேலையா இருக்கும்போது இதே மாதிரி சிவபெருமானே யோசிச்சு தினமும் பாடி ஆடின்னு இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு என்னன்னா, ஒரு நாள் அப்படியே பூ கட்டிட்டே இருக்கும்போது, எந்த கோயிலை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, திருப்பூவனம் பத்தி பேசினது. அந்த திருப்பூவனத்துல உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கும் போது அவளுக்கு என்ன, திடீர்னு மதுரையோட நினைவு வந்துதான். மதுரையில இருக்கிற சாமியை வந்து யோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாராம். அந்த சாமி, இந்த சாமி இப்படி பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரமா அழகா இருக்கிறாரு, இந்த சாமியை நம்ம பொன்னால செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. பொன்னணையாள் என்ற பெண் வந்து சிவபக்தி, நாட்டியம் எல்லாம் சாமி பக்தி எல்லாமே உண்டே தவிர அவள் ஒரு பரம ஏழை. கொஞ்சம் அரிசி எங்க கிடைக்குதோ அதை வச்சு பொங்கி சாப்பாடு போட்டு அந்த சிவனடியார்கள் வைக்கிற மிச்சம் மீதியை சாப்பிட்டு வாழறவ. நல்லா கேட்டுக்கோங்க, அதுல இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் வச்சு மீந்ததெல்லாம் அவனோட தோழியோட சாப்பிட்டு சிவனே கதின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அழகா ஒரு சிவபெருமான் நம்ம செஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தினந்தோறும் அதை யோசிச்சு அதோட மெழுகு வார்ப்பு மட்டும் ஒண்ணு செஞ்சு வச்சுட்டா. மெழுகு வார்ப்புன்னா நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு அச்சு மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க ரோட்ல, அதுல சாமியை களிமண் வச்சு அப்பி அதுல இருந்து எடுப்பாங்க, அது பேர் தான் வார்ப்புன்னு பேரு. அத மாதிரி ஒரு மெழுகு வார்ப்பு ஒண்ணு செஞ்சு வச்சுட்டா. யாரு, பொன்னணையாள்.
அவன் என்ன பண்ணிட்டா இந்த மாதிரி செஞ்சுட்டு தினந்தோறும் மதுரையில் இருக்கிற சுவாமியை வேண்ட ஆரம்பிச்சான். சாமி இந்த மாதிரி நீ எல்லாருக்கும் அது செய்வியாமே, ஒரு ராஜாக்கு குலபூஷண பாண்டியனுக்கு உளவாகினி கொடுத்தியாமே, நீ அது செஞ்சியாமே இது செஞ்சியாமே, எனக்கு எதுவும் செய்ய மாட்டியான்னு சாமி கிட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தினந்தோறும் பக்தி. இத மாதிரி என்ன ஆகி போச்சு, நல்லா இருந்த பெண் இது மாதிரி ரொம்ப சாமியோட அந்த மெழுகு வார்ப்பை செஞ்சு வச்சுட்டு இதை எப்படியாவது நம்ம தங்கத்துல செஞ்சு வச்சிருந்தோம்டா எப்படியாவது சாமிக்கு நினைக்கும் போது என்ன ஆயிடுது, கையில பணம் கிடையாது. பணம் எப்படி வரும்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறா, அவ ஒரு யோசனைக்கு வரா. சிவனடியார்கள் நம்ம கூட இருக்கிற தோழிங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கேட்டு அதுல கொஞ்சம் தங்கம் ஏதாவது நம்ம தயார் பண்ணி நம்ம இதை செஞ்சிடலாமா, சாமி செஞ்சிடலாமான்னு அவன் நினைக்கிறான். நினைக்கும் போது பார்த்தா கூட இருக்கிற தோழிகள் எல்லாருமே இவ்வளவு மாதிரியே ரொம்ப அருமையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. சிவனடியார்கள் வரவங்க போறவங்கன்றவங்க அவங்க காசு வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவை சாப்பாடு, மீதி நேரம் தியானம், சாமி பக்தி, சாமி பாடல், இப்படியே தான் ஆகும். பண்ணினே இருக்கும் போது வேற யாருமே வழி இல்லையே சாமி, நீ தானே சாமி எனக்கு கேதி, நான் எதா இருந்தாலும் ஒன்னதான சாமி வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா தினத்தோறும். எதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு இதை சுழிச்சு காட்டுறேன்னா, சாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தினந்தோறும் நம்மளோட வறுமையே, நம்ம கஷ்டத்தை, நம்மளோட துன்பத்தை இங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு சாமி என்னதாமா உனக்கு வேணும்னு சத்தியமா கேட்ப. அந்த மாதிரி கேட்பாருன்றதுக்காக இந்த கதை. அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது, திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சிவனடியார் இந்த பெண் வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. சாப்பிட வரப்போ என்ன பண்றாரு, நேரம் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. ஒரு 3:30 மணி ஆயிடுதுன்னா நம்ம என்ன சொல்றோம், வீட்டுல சாப்பாடு தீர்ந்து போச்சு இல்லையா. ஹோட்டல்ல போய் கேட்டா என்ன சொல்றான், சாப்பாடு தீர்ந்து போச்சு, இனிமேல் டிஃபன் தான்றான். ஆனா நம்ம வீட்டுல என்ன செய்வோம், இதோட ராத்திரிக்கு செஞ்சாதான் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்து அம்மா தாயன் கேட்கும் போது ஒரு தோழி வந்து வீட்டுல இருந்து வந்து எட்டி பாக்குறா. யாருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது இந்த சிவனடியார் ஒருத்தர் நிக்கிறார். எட்டி பார்த்த பெண் என்ன சொல்றா, உள்ள போய் யாருக்கிட்ட, பொன்னானையாள் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி யாரோ ஒரு சிவனடியார் வந்து இருக்கிறாரு, 1000 சூரியன்களோட ஒளி, ஆனா சூடு இல்ல, அப்படியே கண்டு பார்க்கும்போது அவ்வளவு வெளிச்சமா இருக்குது, யாருன்னு தெரியல, நீ வந்து பாருன்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், இல்ல வந்து சாப்பிட சொல்லு, அவருக்கு சாப்பாடு போடுங்க, நான் இங்க மீதி வேலையா இருக்கேன், நான் வந்து பாக்குறேன்னு சொல்றான். அப்ப அந்த தோழி என்ன செய்யறா, கொஞ்சம் சந்தேகத்தோடய வரா. வந்து இந்த மாதிரி ஐயா உட்காருங்க ஐயா, நீங்க என்ன ஊருன்னு கேட்கிறேன். நான் மதுரைன்னு சொல்றாரு. ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பிக்குமே என்ன சொன்னேன், மதுரையில இருந்து 30 கிலோமீட்டர் தான் இந்த ஊருன்னு சொன்னேன். இவன் திருப்புவனத்துல இருக்கா. நம்ம மதுரை மாநாடுன்னு சொல்லும் போது சரி ஐயா சாப்பிடுறீங்க. ஆனா அந்த பெண்ணு யார், அந்த தோழி இலை போடுறான். இலை போட்டு சாமி உட்காருங்க சாமி, தினந்தோறும் நாங்க இங்க எல்லாருக்கும் அன்னதானம் போடுவோம், நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அது கேள்விப்பட்டு தானமா நானே வந்தேன்னு சொல்றேன். சரி சாமி சாப்பிடுங்கன்னு தண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் சாப்பாட வைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாப்பிட மாட்டேன், உங்களோட தலைவியை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. யார் சொல்றா, வந்த சிவபெருமான், சிவனடியாராக காட்சி கொண்டு வந்த சிவபெருமான் பொன்னனையால கூப்பிடுறத மறைவா சொல்றாரு, தலைவியை கூப்பிடுன்னு சொல்றாரு. இவன் சொல்ற தலைவிலாம் வரமாட்டாங்க, உங்க வேலையா இருக்கிறாங்க. சொல்லப்பா நான் அப்ப சாப்பிட மாட்டேன், நான் அவங்கள பார்த்தா தான் சாப்பிடுவேன். ஒரு டே என்ன பண்றான், அவங்க வந்து பாக்குறாங்க, இவர் சாப்பிடுறாரு, ஐயா சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது அந்த பெண்ணு கிட்ட கேட்கிறாரு, அம்மா நான் உன்னை இதுக்கு முன்னாலே ஒரு தடவை பார்த்துருக்கிறேன், ஆனா நீ அப்ப நல்லா இருந்தியே, இப்ப ஏன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறியே, அழகா இருக்கிற ஆனா மெலிஞ்சு போயிட்டியம்மா, என்னமா காரணம்னு சொல்லும் போது, இல்ல சாமி காரணம் எல்லாம் விடுங்க, கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன், சிவபெருமான் மட்டுமே எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த பெண் வெளியில சாப்பிட வந்த சிவனடியார்கிட்ட கூட அதை பத்தி சொல்ல தயாரா இல்ல. இதெல்லாம் தான் ஒரு கதை சொல்லும் போது நம்ம கேட்கணும். இதெல்லாம் தான் நம்ம அந்த சிவபக்தி எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசுறாங்க பேச மாட்டாங்கன்றத கவனிக்கணும். இல்ல சாமி எனக்கு ஒண்ணு இல்லை, இல்லமா எனக்கு சொல்லு, நீ எதா இருந்தாலும் நீ சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லும் போது அவளுக்கு அந்த ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது, நம்ம எல்லார்கிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வாங்கி செய்யலன்னு சொன்னோமே, இவர்கிட்டையும் கொஞ்சம் வாங்கி தங்கம் வாங்கி செய்வோமா, நம்ம எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லும் போது அவளுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி சாமி நான் அந்த மாதிரி ஒரு மெழுகு வார்ப்பு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கோம் சுவாமிக்கு, அதுல வந்து மதுரை ஆலவாய் சொக்கனை வந்து நான் வந்து ஊத்தி தங்கம் ஊத்தி எடுக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை சாமி.
அதையே இரவும் பகலுமா நினைச்சு 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 என்னோட உடல் எல்லாம் ரொம்ப இதாயிடுது சொல்லும் போது சுவாமி என்ன சொல்றாரு, சரிம்மா நீ செய்ய வேண்டியதானே, செய்யறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்ல சாமி சொல்லும் போது, சரி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்றாரு, அந்த இடத்துல சாப்பிடுறாரு. அந்த இடத்துல சிவபெருமான் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த பிறகு என்ன சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த இப்போ ஒரு அன்னதானம் நம்ம போடுறோம்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கும், அண்டா குண்டாலாம் இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வந்து இந்த ஓரமா போட்டுடுன்னு சொல்றாரு. எல்லாம் அவன் வீட்டுல வேற என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுருமான போது அந்த பொண்ணு அதோட தோழிகள் என்ன பண்றாங்க, கழுவி எல்லாத்தையும் ஒரு ஒரு மூலையா போட்டுடுறாங்க. போட்ட பிறகு அந்த சிவனடியார் என்ன செய்யறாருன்னா, அந்த மாதிரி நான் போனோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்க போனதுக்கு முன்னால நீ எல்லாத்தையும் இங்க போட்டுட்டியா, போட்டுட்ட பிறகு சுவாமி என்ன செய்யறாரு, கொஞ்சம் விபூதி தராரு. அந்த விபூதியை அந்த பொருளுங்க மேல எல்லாம் தெளிச்சுட்டு இன்னொரு பொருள் மேல வந்து தெளிச்சிடுறாரு. நீ காலையில எழுந்திருச்சு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் உருகி உலோகமாக்கி, இதை கேளுங்க, நீ காலையில எழுந்திருச்சு இந்த பொருளுங்க எல்லாத்தையும் உலோகமாக்கி அந்த மெழுக வார்ப்புக்குள்ள நீ ஊத்தினா உனக்கு அழகான தங்க சிலை கிடைச்சிரும், நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. அது மாதிரி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தன் இப்ப பை மாட்டின்னு வந்து சொல்றான்னு வச்சீங்க, இட்லி குண்டான எடுத்து வச்சுட்டீங்க, இந்த இட்லி குண்டான காலில் நீ ஊத்து வெத்து போட்டு கொளுத்து ஊத்து தங்கமாடுன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ப மாட்டீங்க இல்லையா, இவன் யாருன்னு தெரியலையே, எங்க இருந்து அந்த ப்ராடக்ட் தெரியலையே, நமக்கு பயம் இருக்கும். அத மாதிரி சொல்லவே இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, சிவனடியார் சாப்பிட வந்தாரு, பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து போடணும்னு விபூதி எல்லாம் போட்டு போயிட்டாரு. நாளைக்கு காலையில தூங்கி எழுந்ததும் வார்ப்பு ஊத்துன்றாரு. இவர் இப்பயே போயிட்டு வரணும் போது அந்த பெண் என்ன சொல்றது, சாமி இல்ல சாமி கொஞ்சம் தங்கி போங்க, ஏன் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு 4 சாத்து சாப்பிடுறதுக்கு, சாமி இல்ல சாமி கொஞ்சம் நீங்க தங்கி போலாமே. சொக்கநாத சாமி எங்க போய் ஆகணும், ராத்திரி மீனாட்சி அம்மன் கிட்ட போய் ஆகணும் இல்லையா, மீனாட்சி அம்மன் கூட போய் ஆகணும் அவரு. அப்ப என்ன பண்றாரு, என்னடா இது இந்த பெண்ணு இங்க இருக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சரிமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. சாமியை பத்தி இந்த பெண்ணு எல்லா கதையும் சொல்லுது, அவரும் பேசுறாரு. இந்த பெண்ணும் பேசும்போது அந்த பெண்ணு கேக்குது, உங்களுக்கு எல்லாத்த பத்தி நிறைய தெரியுது, என்னோட உங்களுக்கு நிறைய தெரியுது, நீங்க யாருன்னு சொல்லப்போ அவர் சொல்ற, நீ யார கூப்பிட்டு இருந்த தினமும் கேக்குற, நீ யார தினமும் கூப்பிட்டு இருந்தேன்னு கேட்டாரு. நான் மதுரையில இருக்கிற அந்த சொக்கநாதன் தான் சாமி கூப்பிட்டேன், யாரும் உங்களை யாரையும் நான் கூப்பிடலேன்னு. நீ மதுரை சொக்கநாதன் தானே கூப்பிட்ட, அந்த மதுரை சொக்கநாதன் தான் உனக்கு இப்ப வந்திருக்கிறான்னு வச்சுக்க, நீ இப்ப ராத்திரிக்கு இங்கே இருந்துட்டு காலைல வரைக்கும் பாக்கணும் சாமினா இப்ப மீனாட்சி அம்மன் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாமி மறைஞ்சிட்டாரு. சாமி மறைஞ்சிட்டார். அப்ப வந்தது யாரு, சொக்கநாத சாமி இந்த பொண்ணுக்கு என்ன ஆகி போச்சு, ஊர்ஜிதம் ஆகி போச்சு. அடுத்த நாள் எழுந்திருச்சு அந்த வார்ப்பை தங்கமா ஊற்றி பிரிக்கும் போது பூரா அந்த சிலை பூரா சொக்கநாத சுவாமி தங்கத்துல நின்னாராம். வந்து அப்படியே தங்கத்துல நின்ன அந்த சுவாமிய அந்த பெண்ணு அதோட பக்தியில போயிட்டு இவ்வளவு அழகா வந்துக்கிறாங்க சுவாமின்னு சொல்லிட்டு கட்டி தழுவச்சா பாருங்க, முத்தம் கொடுத்து. அதோட நகம் ஒண்ணு இந்த இடத்துல சுவாமி கீழ்ச்சிச்சான். இன்னைக்கு கூட நீங்க இந்த கதையை வச்சுட்டு ஆலவாயில போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த மாதிரி பொன்னானையால் செஞ்ச சிலை இருக்குமா எங்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்கன்னா, அந்த பெண்ணோட நகம் கீரன அந்த இடமும் அந்த சிலையை நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த பொன்னானையாலோட கதை. எதுக்குன்னா சாமி கிட்ட தீராத பக்தி, ஒரு நாளும் அகலாத பக்தி, ஒரு நாளும் அகலாத பக்தி. நான் உங்களுக்கு இந்த பாட்டு அப்பப்ப இந்த கோயில் சொல்றேன், அரியானை அந்த நர்தம் சிந்தையானைன்னு ஒரு பாட்டு சொல்லுவேன் இல்லையா, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு சொல்லுவேன். அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியோனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே. ஒரு நாள் கூட நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. எதுக்கு நீ இப்பன்னா நடராஜரன் நினைக்கல, வீடு வச்சுக்கிறேன், பங்களா வச்சுக்கிறேன், கார் வச்சுக்கிறேன், ஃபிளைட்டே 4 இருக்கு, உனக்கு வேஸ்ட் தான். என்ன வரும்னா பிறவிதான் வரும், அடுத்த பிறவி பிறந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிறவி போச்சா அடுத்த பிறவி, இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்கும் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி உனக்கு வந்து வாய்க்காம ஒரு பிரிவு குறைய 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 நவுந்துகிட்டே இருப்பேன். இதுதான் உண்மை. அப்ப ஒரு ஆத்மாவும் என்ன செய்யணும்னா, இந்த வாய்ப்பு கிடைத்தது, வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி
வேற என்னது? யாராவது ஒருத்தவங்க மதித்திடுமீன் அங்க பாருங்க, லாஸ்டா சொன்னாங்க பாருங்க. நான் சில நேரங்கள் இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரதுல ஒருத்தவங்க 2 பேரும் என்ன காப்பாத்துறீங்க. அதை வச்சுதான் அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்து சொல்லணும்ன்ற ஆர்வமே எனக்கு வருது. யாருமே சொல்லாம எல்லாம் இடிச்ச புள்ளி மாதிரி கம்பெனியா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எதுக்குடா இங்க கத்தின்னு கிடக்குறோன்ற எண்ணம் வரும் இல்லையா? ஒருத்தவங்க 2 பேரும் எப்படி என்ன காப்பாத்துறீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து சரி அடுத்த வாரமும் சொல்லுவோம் நம்ம நினைக்கிறது. வாய்த்தது நம் தமக்கு ஈது ஓர் பிறவி. ஏதோ ஒரு பிறவி மனுஷ பிறவியா வந்துட்டோம், இத மதிக்கணும்னு சொல்றான். இல்லன்னா அடுத்தது வேற என்ன, அதை விட கீழான பிறவிகள்லாம் நமக்கு வரும் இல்லையா? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? அதே போலதான் புல்லாகி கூடாகி புழுவாய் மரமாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான்னு சொல்ற இல்லையா? முன்னெல்லாம் நீங்க இந்த தேவாரம் திருவாசகம் பாட்டுல ரிப்பீட் தர மாட்டீங்க. இப்ப நிறைய முன்னேறிக்கிறீங்க. நிறைய பேர் இந்த காய்கறி கட்டும் போது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி கட்டுறத பார்த்தேன். நிறைய பேர் சீக்கிரம் கோயிலுக்கு வர்றத பாக்குறேன். நிறைய பேர் பாடுறத பாக்குறேன். பூச்சப்படாம ஒரு ஆளா இந்த பிரதோஷத்துக்கு முந்தா நாள் நல்லா பாடுனீங்க. எல்லாம் அட்டகாசமா இருந்தது. நான் அந்த வீடியோவை போய் பார்த்தேன். எல்லா மக்களும் நல்லா பிரிஞ்சு உட்கார்ந்து அருமையா இருந்த. நம்ம என்ன பாட்டு பாடணும்? என்ன பாட்டு பாடணும்? இதாண்டா எனக்கு தொல்லையா இருக்குது. நீ மட்டும் பேசி வெளியே போயிட்டா ஏன்டா கேள்வி எல்லாம் கேட்கிறேன். சிவோகம் பாட்டு பாடுறேன் இல்லையா? அந்த பாட்டு பாடுறேன் இல்லையா? அந்த பாட்டு எல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் அதெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஓ சரி நம்ம பேசுறது ஏதோ கொஞ்சம் உபயோகமா இருக்கு. மக்கள் நல்லாவே முன்னேறிட்டீங்க. இதோட நல்லதெல்லாம் என்னைக்கு தெரியும் உங்களுக்கு தோணும்? உங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும் போதுதான் தோணும். சிவலோகம் கிடைச்சு சிவலோகத்துக்கு போகும்போது யோசிப்பீங்க, நமக்கு யார் இந்த சிவலோகத்துக்கு போறதுக்கு உண்டான தகுதியை கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் கொடுத்தாரு. சிவபெருமான் போய் சொல்லுடான்னு சொன்னதை நான் சில காலம் வந்து சொன்னேன். நான் இன்னும் எத்தனை காலம் வந்து சொல்லுவேன், நான் இன்னும் எத்தனை நிமிஷம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது இல்லையா? யார் இருப்பான் எவன் போவான்னு யாருக்கும் தெரியாது. அதனால இது ஒரு கதை. இதெல்லாம் எது தெரியுமா? கதை கிடையாது. திருவிளையாடல் புராணம்னு புக் இருக்குது. அந்த திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. நானே ஏதோ வந்து உங்கள்கிட்ட நான் வந்து கதை திரிக்கல. எல்லாமே இந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப நீங்க படிக்கும் போது சின்னதா இருக்கும் பத்தியா. அதை படிச்சு நாம உள்வாங்கி அந்த பெண் எப்படி இருந்திருக்கும், நாட்டிய ஆடு இருக்கும், சாமியை பத்தியே நினைச்சிருக்கோம், பூ கட்டி இருக்கும், சிவபெருமானை நினைச்சு உருகி இருக்கும்ன்றதெல்லாம் பாருங்க. நம்ம உருகுறமா இப்போ சாமியை யோசிச்சு உருகுறமா? யாராவது எங்களுக்கு வெயிட் ஏறினே தாங்க போகுதுன்றோம் இல்லையா? நம்ம நானும் என்னென்னமோ செய்யறேங்க இழைக்கிறதுக்கு, ஆனா இழைக்க மாட்டேங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா பெருமானை நினைச்சு பெருமானே கெதி நம்ம நினைச்சோம்னா உடல் தானாவே என்ன ஆகும்? உருகும். நமக்கு ஊனுருகி உயிர் பெருகி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்தே சிக்கன பிடித்து இங்கு எழுந்து அருளுவது இனியேன்னு எல்லா திருவாசக பாட்டிலையும் மாணிக்க வாசகர் சொல்லி 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 அழுது புலம்பி இழைச்சி பேயான் நாயா திரிஞ்சு சிதம்பரத்துக்கு ஓடி சிவபெருமான் வாடாச்சேரலாம்னு கூட்டிக்கினாரு உள்ளார. அப்ப நம்மளும் கொஞ்சமாவது செய்யலாம் இல்லையா? உங்க வீட்டுக்கார தேடின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த சிவன் கோயில் எங்கம்மா இருக்குதுன்னு கேட்கிறாரு. உதாரணத்துக்கு சிவலோகம் போறதுன்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு இந்த பக்கம் இந்த லைட் ஹவுஸ் இருக்குங்க, இதுக்கு நேரா இருக்குது இந்த சிவன் கோயில். நீங்க வழி காட்டிட்டீங்கன்னா சிவலோகம் கிடைக்குமா உங்களுக்கு? பெருசா பெருசா காட்டியிருப்பான், நீ போக முடியாது. அதெல்லாம் கிடையாது. சிவன் கோயில் எங்க இருக்குன்னு வழியாவது உன்னை காட்ட சொல்றான். நீ போகலன்னா சிவன் கோயில்ல போனா ஒருத்தன் பேசுவா அது சொல்லலாம உன்னை கேட்க சொல்றான். அதுவே சிவலோகம் போயிடுறீங்க. எல்லாம் இது வரைக்கும் என்னத்த நீங்க நம்பாம இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கும் இவர் நல்லா ஏதாவது சொல்றது நமக்கு ஒண்ணுமே தெரியும். உங்களுக்கும் நீங்க அந்த காதல ஒரு தடவை உள்ள போயிட்டு வருது இல்ல, அதுவே உங்களுக்கு போதும். பெருசா நீங்க பாடணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு பேர் என்ன இப்ப பேசிட்டு இருக்கோம்? பவுன
பவுன் எது என்ன வேலை கேக்குறீங்க? பொண்ணு அணையாள். இப்ப பாருங்க, பொண்ணுன்னா தங்கம், அணைச்சுதான் போய் சாமிய. அதுக்கு முன்னாடியே பிறவில அதுக்கு என்ன பேர் வந்திருக்கு பாருங்க, பொண்ணை போய் அணையிற பெண்ணுன்னு. அந்த நேரத்துல அந்த பெண்ணை பத்தி சொன்னா பொண்ணு போல புனிதமான பெண்ணுன்றது பெண்ண பொண்ணு அணையாள். அந்த பொண்ணுக்கு வச்ச பேரு பொண்ண சாமிய அணைச்சி போய் வேகமா அணைக்குமா அந்த நகம் பட்டு கீழிச்சாங்க பொண்ணு அணையாள். இப்ப இந்த பாட்டை பாருங்களேன், இது இந்த சிவன் கோயில பாடின பாட்டுதான். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வலசடை மேலில மதியும் தோன்றும் தோன்றும். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வலசடை மேலில மதியும் தோன்றும் தோன்றும். கடியேறு கமல் போன்ற கண்ணி தோன்றும். இதெல்லாம் ரெண்டு தடவை பாருங்க. கடியேறு கமல் போன்ற கண்ணி தோன்றும், காதில் வெண் புழை தோடு கலந்து தோன்றும். சத்தமா நல்லா ஆனந்தமா பாடுங்க. இது பேர் சிவானந்த பூதின்னு பேரு. நல்லா ஆனந்தமா கோயிலுக்கு வந்தா பாடலாம். ஒண்ணுமே பாடுறதுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் இல்லையா? இல்ல எதுவுமே பண்ண சாமி முடியாது. அதாவது ஒரு புண்ணியம் எனக்கு அடிக்க தெரியல சாமி, ஏன்னா எல்லாரும் 100 எல்லாரும் படிச்சுட்டு வர மாட்டாங்க. ஒரு சிலருக்கு எனக்கு படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, இப்படி இப்படி அப்படியா செய்யலாம்ல. ஏதாவது ஒண்ணு நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து அந்த சிவனுக்காக செஞ்ச மாதிரி உங்க கணக்கேட்டுல அது எழுதப்படும் சத்தியமா. ஆமா. கடியேறு கமல் போன்ற கண்ணி தோன்றும், காதில் வெண் புழை தோடு கலந்து தோன்றும். இடியேறு கலிற்றுருவை கோர்வை தோன்றும், எழுதிகளும் திருமுடியும் விலகி தோன்றும். கொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும், பொழிதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே, பொழிதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றுமா? எந்த கோயில்ல சாமி கேட்டீங்கன்னா திருப்புவனம் என்ற கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அந்த லிங்கத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சாமியோட திரிசூலம் இருக்கும். அதுல சாமியோட சூடம் மாதிரியே இருக்கும் சாமியோட முகம். எதுக்காக இதை திருநாவுக்கரசர் சொல்றாருன்னா, நாளை பின்ன இது வேற கோயிலை பத்தி பாடிட்டாரு நீங்க சொல்லக்கூடாதுன்னு. வடிவேறு திரிசூலம் வடிவமா இருக்குமான வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். நான் பார்த்தேன் இந்த கோயில சாமி கிட்ட, சாமியோட நெத்தியில சூடம் இருக்கு. 2வது லைன் போலாமா? வலர் சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும். சாமியோட சடை மேல என்ன இருக்கும்? இளமதினா நிலா இருக்கு இல்லையா? வலர் சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும். அடுத்தது கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும். சாமிக்கோட அந்த முடி இருக்குல்ல, அந்த சடாமுடிக்கு மேல ஒரு கொன்றை வச்சிருக்கோம்னா அந்த கொன்றையில இருந்து வாசம் கமழ்தான். அதான் கடியேறு கமழ்துனால வாசனை. கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண் புழை தோடு கலந்து தோன்றும். சாமி காதுல என்ன இருக்கும்? தோடு இருக்கும். நீங்க போட்டா அது பேர் என்னது? புழை. சாமி போட்டா தோடு, ஆம்பளைங்க போட்டா தோடு, நீங்க போட்டீங்கன்னா அது பேர் புழை இல்லையா? காதில் வெண் புழை தோடு கலந்து தோன்றும். கலந்து தோன்றும் ஆடினே இருக்குதான். ஆமா. இடியேறு கலிற்று உருவை போர்வை தோன்றும். என்ன போர்வைன்னா யானையோட தோலை சாமி உரிச்சி போத்திருக்காராம். சாமி யானை தோலை பிரிச்சு போது காதல கம்மலானதா கொன்றை கொடி வச்சுக்கிறாரா? இல்ல நிலா இருக்குதா? இல்ல கொன்றை இருக்குதா? சூழல் இருக்குதா? அப்படியே உங்களால இப்ப இமேஜின் செய்ய முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? எவ்வளவு அழகா சாமி அந்த கோயில் சாமி சொல்றாங்க. இத கற்பனை ஏன் சொல்ற? இந்த கற்பனையை தான் அந்த பெண்ணு நினைச்சு பூ கடிச்சான். இப்ப நீங்க வந்து காய்கறி கட்டும் போது இந்த லிங்கத்தையே பார்த்து நீங்க வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வலசடைகள் இளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண் குழை தோடு கலந்து தோன்றும், இடியேறு கலிற்றுருவை போர்வை தோன்றும், எழுதிகளும் திருமுடியும் விலகி தோன்றும்,
கொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பூத்திகள் பொழித்திகளும் பூவனத்தின் புனிதனார்க்கே. பொழிலோட திகழறாரா அந்த சுவாமி. பொழில் திகழும் நல்ல பொழிவா இருக்கிறீங்களே இன்னைக்கு கேக்குறாங்க இல்லையா. பொழில் திகழும் பூவனத்தியம் புனிதனாருக்கேன்னு பாரு. இவ்வளவு பொலிவான சாமி நானு. யாரு? பூவனநாதர்னு பேரு, சாமி பேரு. அம்மா பேரு என்ன? மின்னம்மைன்னு பேரு. மின்னம்மைன்னு பேரு, சாமி பேரு பூவனநாதர்னு பேரு. அப்பேற்பட்ட சாமியை தான் இந்த பொண்ணு அழகா சாமியை கும்பிடும் போது தங்கமா வந்தார் சாமி. போதுமா? இன்னொன்னு வேணுமா? போதுமா? எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிறவியே போதும் பிறவியே போதும் தான் கேட்போம் இல்லையா சாமி கிட்ட. பிறவா வரம் வேண்டும் எம்மானே, பிறவா வரம் வேண்டும் இல்லையா. பிறவாத வரம் தான் எல்லாரும் கேட்பாங்க. ஆனா திருநாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னு கேட்கிறாரு. சாமியை பார்த்து, சிதம்பரத்தில் இருக்கிற சாமியை பார்த்து கேட்கிறாரு, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இந்த பிறவி இன்னொரு தடவை தருகிறா சுவாமின்னு கேட்கிறாரு. எப்போ? அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். சாமியை கும்பிட கும்பிட சாப்பாடு எப்படியாவது கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. அன்னம் பாலிக்கும். நீங்க போனீங்கன்னா சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா பிரசாதம் இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, வாரி வாரி கொடுப்பாங்க. போய் பாத்துக்கிறீங்களா? இரவு பூஜைக்கு போய் பாருங்க, அள்ளி அள்ளி தர உங்களால சாப்பிடவே முடியாது, அவ்வளவு கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாரும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமை பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே சுவாமி கேட்டாரு. அப்படி கொடுத்துட்டே இருக்கிற சாமி, எனக்கு எந்த கஷ்டமுமே நீ தரலையே சாமின்னு. இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, இல்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு தினந்தோறும் கூப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய பொண்ணு செயின் எல்லாம் மாட்டி சாப்பாடு எல்லாம் நல்லா கொடுத்தவங்க, பிரியாணி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. போய் நல்லா சாப்பிடுமா சாப்பிட சொல்ல சொல்ல உங்களோட நினைவு எல்லாம் யார் பக்கம் போவோம்? காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிடணும்னு தோணும். அத மாதிரி சாமி எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறோம். நினைக்க நினைக்க நல்லா இருப்பான் நல்லா இருப்பான், சாப்பாடு துணி எல்லாமே நல்லா வாழ்வு கொடுக்கும் போது என் அன்பு ஆலிக்குமாறுன்னா சாமியோட அன்பு உள்ள ஆலிக்குதான் இருக்கு. என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னொரு பிறவி கூட கொடு சாமி. எப்போ கேக்குறேன் தெரியுமா? நீ என் கூட இருந்து இதே மாதிரியே செஞ்சினா எனக்கு இன்னொரு பிறவி கொடு. ஆனா நீங்க யாராவது இன்னொரு தடவை கொடுன்னு கேட்க தயாரா இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. கை தூக்குனா ஏன்டா வம்பு, தூக்காமலே நீங்க விட்டுட்டு போலாம். இன்னொரு யாருக்கா இன்னொரு மனுஷ ஜென்மம் வேணும் சாமின்னு கேக்குறீங்களா? இங்க இருக்கிறவங்க வேணாமா? நான் கேக்குறேன், இன்னொரு சாமி கிட்ட இன்னொரு பிறவி கொடுத்து இதை விட இன்னும் எதுவுமே எந்த தொல்லையுமே இல்லாம முழு நேரம் சாமியை பத்தி பேசுற மாதிரி எல்லாரும் கேட்கிற மாதிரி இருந்தா இன்னொரு வாய்ப்பு எனக்கு வேணும். இப்போ சாமி எப்ப திறக்கிறாங்களோ அது வரைக்கும் கேளு. இப்போ தாரகாவனம் ஒரு இடம் இருக்கு, தாரகாவனம். போர் அடிக்காம கேளு. தாரகாவனம்ன்றது எங்க இருக்குன்னா மேல இருக்கு. மேல இருக்கு. மேல இருக்கிற பேர் என்ன? விண்ணுலகம் பேர். இது பூமி இல்லையா? விண்ணுலகத்துல தாரகாவன மகரிஷிகள் இருக்காங்க. ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் என்ன தலை கணம்னு கேட்டீங்கன்னா, நாம தான் ஒழுங்கு இருக்கிறது இல்லையே. இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் கெட்ட பசங்க கெட்ட பொண்ணுங்கன்ற மாதிரி ஒரு தலகணம் வருது. எங்க மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு தலகணம் வருதான். நாம தான் உத்தம பத்தினி, நாம தான் உத்தமர்கள். அந்த ரிஷிகளுக்கும் இந்த ரிஷி பெண்களுக்கும் ஒரு தலகணம் வருதான். இது என்ன பண்ணுவார்? சாமி பார்த்துட்டு சும்மா விட்டுடுவாரா? விடமாட்டார் இல்லையா? சாமி என்ன செய்யறாரு? இவங்க மாத்தத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சிவபெருமான் வந்து பிக்ஷாடனர் வேடம் போறாரு. பிக்ஷாடனர் என்னது? தூங்க கூடாது. இப்பதான் நைட்டு பூரா தூங்கிட்டு இந்த மணி 1 தான், அதுக்குள்ளே விட்டீங்கன்னா என்ன அது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானே எழுந்திருச்ச மாதிரி நேரத்துக்கு தானே இங்க பாரு. அப்ப பிக்ஷாடனரா வர்றாரு சாமி. பிக்ஷாடனர்னா என்னது? பிச்சை எடுக்கிறவங்களா வரவங்க பிக்ஷாடனர் இல்லையா? உடனே என்ன பண்றாரு? மகாவிஷ்ணு சாமி கூட இட்டுட்டு போறாரு. மகாவிஷ்ணு இந்த மாதிரி தாரகாவான மகரிஷிகளுக்கு வந்து ஆணவம் அதிகமா இருக்கு, அதை போய் தீக்கலாம் வான்னு சொல்லும் போது மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு? மோகினி அவதாரம் பண்றாரு. மோகினி எதுக்காக சொல்லுவாங்க? மோகினி போல் அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பெண்களை வரை சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ என்ன செய்யறாரு? மோகினி மாதிரி வா மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு.
இந்த தார்காவன வீதிகள் இருக்குல்ல, ஒரு இடத்துல பெண்கள் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஆண்கள் இருப்பாங்க. ஒரு இடத்துல பெண்கள், ஒரு இடத்துல ஆண்கள். இந்த பெண்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாரு, சிவபெருமான் போயிட்டாரு. என்னவா போனாரு சொன்ன, பிக்ஷாடனரா போனாரு. போய் பிச்சை வாங்குறதுக்காக போறாரு. எல்லாம் போய் ஒரு வீடா போயிட்டு கதவை தட்டுறாரு, பிச்சை போடுறதுக்காக கேட்கிறாரு. போயிட்டு கேட்கிறாரு. கேட்கும் போது என்னதுன்னா, இந்த பக்கம் யார் போயிட்டா, ரிஷிகிட்டு யார் போயிட்டா, மகாவிஷ்ணு மோகினியா போய் அங்க அவங்களை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவரு இப்படி வந்துட்டாரு. இப்போ பிக்ஷாடனரா போன சிவபெருமான் என்ன பண்ணாரு, அம்மா கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அந்த தாரகாவனத்து ரிஷி பெண்கள் என்ன செய்யறாங்க, போய் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு பிச்சைக்காரனா ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் இவ்வளவு லட்சணமா வந்திருக்கிறானே எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. யாரு இந்த பிச்சைக்காரன் போல இல்லையே, இது யாரோ தெய்வ அம்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமியை பாக்குறாங்க. யார பாக்குறாங்க, சிவபெருமான பாக்குறாங்க. ஏன், அவர் போன கோலம் அந்த மாதிரி. நம்ம சாமி எப்படி இருப்பாரு நினைக்கிறேன், நல்ல செக்க செவேன்னு விபூதி எல்லாம் போட்டுக்கிட்டு பண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இளைஞர் மாதிரி ஒரு வந்துக்கிறாங்க. இவங்க என்ன யோசிச்சாங்க, நாம தான் ஒழுங்கானவங்க எண்ணத்துல, இங்க பூமியில இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற மாதிரி உள்ள எண்ணம் உள்ளவங்கன்னு சொல்லி நம்மள கொஞ்சம் தவறா யோசிச்சதால சாமி இதை செய்யற. போயிட்டு என்ன பண்றாங்க, பிச்சை போடுறதுக்கு பார்க்கும்போது பிச்சைக்காரனை பாக்குறாங்க. பிச்சைக்காரன் சாமியை பாக்குறாங்க. பிக்ஷாடனர் உருவம் உள்ள சாமியை பார்க்கும்போது அவங்க பிச்சையை போட்டு அப்படியே நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன், 1000 மன்மதன்களை பார்த்த உணர்வு இருந்துதான், 1000 மன்மதன்களை பார்த்த உணர்வு இருந்துதான் அந்த பெண்களுக்கு. இவ்வளவு அழகா இருக்கிறானே, இவன் எப்படி பிச்சை எடுக்க வந்திருக்கான்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க கையில இருந்த வளையல்கள் எல்லாம் கழண்டி அவரோட பிச்சை பாத்திரங்களை விழுந்துட்டான். இவர் வாங்கிட்டாரு. நீங்க உள்ள போங்க, 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் பேசுறேன்.